22/11/2025 இன்றைக்கி காலையில் ரன்னிங். இது என்னோட 106வது 10 கிலோமீட்டர் எபோவ் ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்கேன். குறைஞ்ச 10 கிலோமீட்டர் ஓடுவேன். ஒரு நாள் சைக்கிளிங், ஒரு நாள் ரன்னிங்னு மாற்றிருக்குறேன். இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோ எடுத்துகிட்டே ஓட வேண்டியது இருக்குது. ஒரு கையில் செல்லு. ஓகே, இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோன்னா, பி வெர்பு. ஃபஸ்ட் 2 நாள் பார்த்தோம். ஒரு சென்டென்ஸு எப்படி ஆரம்பிக்கும், அதில் என்ன இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வெர்பு இருக்கும். சப்ஜெக்ட்னால் என்ன, நவுனும் ப்ரோனவுனும் சேர்ந்தது. நவுனுன்னா என்ன, ப்ரோனவுன்னா என்ன சொல்லியிருக்கிறேன். நவுனுன்னா உலகத்தில் உள்ள எல்லாமே நவுன் தான். ஒரு மனுஷன் இருக்கிறான், சிம்பிளாக வச்சுக்கலாம். ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் இருக்கிற இடம், அவனை சார்ந்த உறவுகள் எப்படி இருக்காங்க, அவன் எப்படி இருக்கிறான், அவனோட பொசிஷன், அவன் நல்லவனா கெட்டவனா, இதெல்லாம் சொல்கிறது தான் நவுன். ப்ரோனவுன் நவுனுக்கு பதிலாக வருது. எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி குமார் அப்படின்னு சொன்னால் நவுன். குமாரஹி அவன் அப்படி சொன்னால் அது ப்ரோனவுன். அவ்வளோதான். இதை தெரிஞ்சுக்க வேண்டியதான். அப்புறம் நேற்று ஒரு 4 டென்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லியிருந்தேன். இங்கிலீஷ் எப்படி இருக்குது, ஒரு ஃபார்முலா வடிவில் இருக்குது. ஃபார்முலா வடிவில் இருக்குது. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் எல்லோரும் இங்கிலீஷ் ஈஸியாக படிச்சிடலாம். ஃபார்முலாவை படித்தா போதும். ஒரு 3 மாதத்துலேயே எல்லோரும் கிராமரோட இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேச்சும் எழுத்தும் வந்துடும். ஒரு ரூலை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ அதுக்கு முதல்ல இன்றைக்கி பி வெர்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பி வெர்புனா என்ன? பி வெர்பு என்பது ஒரு சொன்ன மனுஷனோட பொசிஷனை பற்றி சொல்கிறது. ஒரு மனுஷன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அவன் யார், அவனோட கேரக்டர் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் பி வெர்பு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். He is a doctor. He is a doctor. அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார். இதுதான் பி வெர்பு. இப்போ பி வெர்பு வச்சு எதுக்கெல்லாம் பேசணும், இதுக்கு மட்டும்தான் பேசணும். அவன் வேகமாக ஓடுறான், இதுக்கு பி வெர்பு யூஸ் பண்ணக்கூடாது. இது அவனோட செயல். அவன் அமைதியானவன், இதுக்கு பி வெர்பு போடலாம். கேரக்டர், இதை மட்டும் மைண்டில் வச்சாலே போதும். ஒருத்தனோட பொசிஷனை பற்றி சொல்கிறது, அவனோட செயலை பற்றி சொல்கிறது கிடையாது. எங்கெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு வருதோ அது எல்லாமே பி வெர்பில் வந்துடும். பி வெர்பு மொத்தம் 7 இருக்குது. இந்த 7க்கும் தமிழ் மீனிங் தெரியணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் தெரிஞ்சாலும் அதை பற்றியான பெரிய அளவுக்கு புரிதல் இருக்காது. மை நேம் இஸ் வச்சுக்காங்க. மை நேம் இஸ் முத்துமாரி. இதில் மைனா என்னுடைய, நேம்னா பெயர், இஸ், இந்த இஸ்ஸுக்கு மீனிங் யாருக்கும் தெரிகிறதில்ல. சின்ன வயசுலேருந்தே படிச்சிடுறோம், மனப்படமாக மைண்டில் இருக்குது. அந்த இஸ்ஸுக்கு என்ன மீனிங், இந்த மீனிங் தெரியணும். வெரி சிம்பிள். இஸ்னா இரு அப்படின்னு அர்த்தம். இரு. என்னுடைய பெயர் முத்துமாரியாக இருக்கிறது, இதுதான் அதோட தமிழ் அர்த்தம். எல்லோரும் என்னோடய பேர் முத்துமாரி அப்படி சொல்லுவாங்க. அதோட சுத்தமான தமிழ் அர்த்தம் என்னுடைய பெயர் முத்துமாரியாக இருக்கிறது.
அப்போது இதில் பி வெர்பு இருக்குது. இந்த பி வெர்பு மொத்தம் எத்தனை இருக்குது? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஆம், இஸ், ஆர். ஆம், இஸ், ஆர். பாஸ்ட் டென்ஸுக்கு வாஸ், வேர். வாஸ், வேர். ஃபியூச்சர் டென்ஸுக்கு வில் பி, ஷால் பி. வில் பி, ஷால் பி. இந்த 7க்கும் ஒரே மீனிங். இரு தான் இதோட மீனிங். எடுத்துக்காட்டு இங்கே பாருங்கள். ஐ எம் ஏ டாக்டர். நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன். இதில் இந்த ஆம் இஸ் ஆர் வந்து ப்ரோனவுன் 7 இருக்கு இல்லையா? இந்த ப்ரோனவுன் 7க்கும் வரும். ஐனா ஆம் வரும், வீனா ஆர் வரும், யூவும் ஆர் வரும், ஹீ, சி, இட் இதுக்கு ஈஸ் வரும், தே ஆர். இப்போ இந்த 3க்கும் இந்த 7 ப்ரோனவுனுக்கும் இந்த 3 வந்து எந்த இடத்துலலாம் வரும்னு தெரியணும். சிம்பிள் விஷயம். இதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கிடக்கூடியது. அப்போ யூ ஆர் ஏ டாக்டர், வி ஆர் ஏ டாக்டர், வி ஆர் டாக்டர். நாமெல்லாம் மருத்துவராக இருக்கிறோம். ஹீ இஸ் ஏ டாக்டர், அவன் ஒரு மருத்துவனாக இருக்கிறான். சி இஸ் ஏ டாக்டர், அவள் ஒரு மருத்துவராக இருக்கிறாள். இட் இஸ் ஏ டாக்டர், அது மருத்துவராக இருக்கிறது. தே ஆர் டாக்டர், அவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். இவ்வளோதான். இதுக்கு தான் இந்த பி வெர்பை யூஸ் பண்ணணும். பி வெர்பு அடுத்து இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸுக்கு வாஸ், வேர். அதே எக்ஸாம்பிள் வைங்க, ஈஸியாக புரியும். அவர் முன்னாடி டாக்டராக இருந்தார், இப்போ ஐபிஎஸ் படித்து எக்ஸாம் எழுதி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டார், இல்லாட்டி ஐஏஎஸ் ஆகிட்டாருன்னா இப்போ நம்ம அவரை சொல்லுவோம், ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஹீ இஸ் ஏ ஹீ வாஸ் ஏ டாக்டர். அவர் டாக்டராக இருந்தார். தேவேர் டாக்டர். இது மாதிரி 4-5 பேர் குரூப்பாக படித்த எக்ஸாம் எழுதி போயிட்டாங்க ஐபிஎஸ்ஸா. இப்போ அவங்கள என்ன சொல்லுவோம்? தேவேர் டாக்டர். அவ்வளோதான். அவங்க டாக்டராக இருந்தாங்க. கடந்த காலத்தில் அவங்க என்னவா இருந்தாங்கன்னு சொல்கிறது தான் இந்த வாசும் வேறும். இதுக்கும் ஐனா வாஸ் வரும், வி யூக்கு வந்து வேர், ஹீ சி இட்டுக்கு வாஸ், தேக்கு வேர். அவ்வளோதான். இது தெரிஞ்சாச்சுன்னா எந்த ஒரு ஆளை பற்றியும் பேசிடலாம். அதே மாதிரி வில் பி, ஷால் பி. வில் பி, நான் சொல்கிறேன், நான் வருங்காலத்தில் டாக்டர் ஆவேன். ஐ வில் பி ஏ டாக்டர், நான் டாக்டராக இருப்பேன். வி ஆர் டாக்டர், வி வில் பி ஏ டாக்டர், நாங்கள் மருத்துவர்களாக இருப்போம். யூ வில் பி ஏ டாக்டர், நீ மருத்துவராக இருப்பாய். இந்த மாதிரி ஹீ வாஸ் ஏ, ஹீ வில் பி ஏ டாக்டர். இதுக்கு எல்லாமே வில் பி தான் வரும். சி வில் பி ஏ டாக்டர், இட் வில் பி ஏ டாக்டர், தே வில் பி ஏ டாக்டர். மொத்தம் 7 இருக்குது. ஷேலும் போடலாம், வில்லும் போடலாம். இந்த இதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. அப்போது பி வெர்பு என்ன? ஆம், இஸ், ஆர் ப்ரெசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸுக்கு வாஸ், வேர். ஃபியூச்சர் டென்ஸுக்கு வில் பி, ஷால் பி. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஒரு ஆளோட பொசிஷன், அவர் என்னவா இருக்கார், எப்படி இருக்கார். இப்போ கேரக்டர் சொல்லுவாங்க. இப்போ கேரக்டர் சொல்கிறதுக்கு பாருங்க, ஹீ இஸ் ஏ குட் மேன், அவர் ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறார். இதில் ஈஸ்வர் தான். எங்கெல்லாம் இருக்கிறாருன்னு நம்ம பேச போகிறோமோ அது பி வெர்பு தான். அது பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸான்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இதை தெரிஞ்சால் நம்ம வந்து ஈஸியாக பி வெர்பை வச்சு சென்டென்ஸ் அமைக்கலாம். பி வெர்புக்கும் ஆக்ஷன் வெர்புக்கும் வித்தியாசம் தெரியணும். ஆக்ஷன் வெர்பு ஒரு ஆள் செய்கிற செயலை பொறுத்து வரும். இப்போ அவன் வந்து வேகமாக ஓடுறான், அவன் எழுதுகிறான், அவன் படிக்கிறான், அவன் சாப்பிட்றான். இது எல்லாமே அதில் ஒரு ஆக்ஷன் இருக்கும்.
இது எதுவுமே பியூவர்பு போட்டு எழுதக்கூடாது. அடுத்து இந்த பியூவர்பு வேறு எங்கெல்லாம் வரும், ஒரு 4-5 இடத்துல வருது. இதெல்லாம் ஒன்லைனாக சொல்லிடுறேன், அந்தந்த சப்ஜெக்ட் வரும்போது படிச்சுக்கலாம். பியூவர்பு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். ஐ எம் ஈட்டிங், நேற்று சொன்ன மாதிரி ஐ எம் ஈட்டிங், அதில் ஆம். யூ ஆர் ஈட்டிங், நீ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாய். இந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸில் வரும். அடுத்து வேறு எங்கே வரும், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்ன்னு 2 இருக்குது. இந்த ஆக்டிவ் வாய்ஸ், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், இது ஆக்டிவ் வாய்ஸ். ஐ ரைட் எ லெட்டர், இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இதே இது பேசிவ் வாய்ஸ் சொல்லுவாங்க தமிழில். இது வந்து செய்வினை செயற்பாட்டு வினைங்கிறது வரும். செயற்பாட்டு வினை தான் பேசிவ் வாய்ஸ். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது, த லெட்டர். த லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ. இது ரூல் எல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன், ஏன் இங்கே வாஸ் வருது அப்படின்னு. இப்போதைக்கு தெரிஞ்சுக்காங்க, இது பேசிவ் வாய்ஸில் வரும். ஓகே, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பியூவர்பை பற்றி புக்ஸ் இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு கான்செப்ட்டு, பியூவர்பு எதுக்கு யூஸ் ஆகுது, ஒரு மனிதனோட பொசிஷனையும் அவனோட கேரக்டரையும், அவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அவன் இருக்கிற இடம், அவ்வளோதான். இதுக்கு தான் பியூவர்பு யூஸ் பண்ணுறோம். 7 பியூவர்பு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். இருக்கிறான், இருந்தான், இருப்பான், அவ்வளோதான். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓடிக்கிட்டே இருக்கேன், இன்னும் 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியது இருக்குது. கையில் வச்சுட்டு ஓடுறது தான் கஷ்டமாக இருக்குது, செல்லை மாற்றி வச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். பாய். உங்களோட குழந்தைகளுக்கு காமிங்க, ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம்னு சொல்லுங்கள். காலேஜ் படிக்கிற மாணவிகள் 9th 10th 11th 12th யாருனாலும் சரி, வீடியோ பாருங்கள், ஈஸியாக கான்செப்ட் புரிஞ்சுக்கிடும். பாய்.